அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாய் வணக்கம். குட் ஈவினிங் ஆல். உங்களுக்கு தெரியும் நாங்க வந்து ஜூலைல செகண்ட் வீக்ல இருந்துச்சு. ஸோ இன்றைக்கு எங்கட டீம்ல அதாவது வந்து சஃபா சிஸ்டர்ட டீம்ல ஓவராலா அச்சீவ் பண்ணின லீடர்ஸ்ட ரெக்கக்னிஷன்ஸ் தான் நாங்க பார்க்க போறோம். அன்ஃபார்ச்சுனேட்லி சஃபா சிஸ்டருக்கு ஜாயின்ட் ஆகக்கூடிய சுச்சுவேஷன் இல்லை. அவட ஏரியால வந்து இன்றைக்கு வந்து மார்னிங்ல இருந்து பவர் கட். அவ வந்து மிச்சம் கஷ்டத்துலதான் ஆன்லைன் வந்திருந்தது. அதோட அவரோட வைஃபை பேக்கேஜும் முடிஞ்சுது. ஸோ அந்த காரணத்தின் காரணமாக இன்றைக்கு சவா சிஸ்டருக்கு ஜாயின் ஆகிக்கொள்ள. ஸோ அதாலதான் நான் இன்றைக்கு வந்து மீட்ல ஸ்டார்ட் பண்ணினேன். உங்களோட டீம் லீடர்ஸுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணணும்டா குயிக்கா கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணுங்க. என்னால் வந்து 5 மினிட்ஸ் ஆயிட்டு. ஸோ வெயிட் பண்ணி கொண்டுச்சதால நாங்க குயிக்கா மீட்னு ஸ்டார்ட் பண்ணோன்னு நிறைய பேர் ரெகக்னிஷன்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எல்லாரையும் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். இந்த வீக் வந்து இன்கம் குவாலிஃபைட் ஆயின நியூ மெம்பர்ஸ், அதே மாதிரி தொடர்ச்சியாக ஒவ்வொரு வீக்கும் இன்கம் ஏர்ன் பண்ணி கொண்டுச்சு ஒவ்வொருத்தருக்கும். ஸோ உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு மீட்டிங்லையும் வந்து கேள்விகள் கேட்கப்படும். இப்ப லாஸ்ட் வீக்ல கூட கேள்விகள் கேட்கப்பட்டு. ஸோ மீட்டில கண்டினியூவா அப்படியே தொடர்ந்து போற டைமுக்கு கேள்விகள் கேட்கப்பட்டு. ஓகே, சாரி. லாஸ்ட் வீக்ல கூட கேள்விகள் கேட்கப்பட்டு அந்த கேள்விக்கு சரியான பதில் அளிச்சு அதிர்ஷ்டசாலிகளுக்கு வந்து சரியான பதில சென்ன அதிர்ஷ்டசாலிகளுக்கு நாங்க கிஃப்ட்டுகள் வழங்கியிருந்தோம். நீங்களே வந்து போட்டோஸ் பார்த்துருச்சோம். ஸோ அந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் நிறைய விஷயங்கள் சஃபா சிஸ்டர் உங்களுக்கு தெரியும். எங்களோட மெயின் லீடர் எங்களோட எபெக்ஸோட மேனேஜர் சஃபா ரஸ்லான். ஸோ அவ வந்து தயாரிச்சிருந்த கேள்விகள், பட் அவக்கு வந்து ஜாயிண்ட் ஆக இயலாத காரணத்தால அந்த மீட்டினுக்கான நடுவுல கேள்விகள் கேட்கப்படும். சபா சிஸ்டம் ஜாயிண்ட் ஆகினார். ஓகே, சோ கவனமா மீட்டின கேளுங்கோ புதிய நபர்கள். ஓகே, சோ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து எங்கட டீம்ல அச்சீவ் பண்ண லீடர்ஸ், அதாவது நாம் பாக்கிய பர்சனல் டீம்ல அச்சீவ் பண்ண லீடர்ஸ்களை நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு பார்ப்போம். ஓகே, ஜூலை செகண்ட் வீக்ல ஏழு டீம் அச்சீவர்ஸ், அதாவது வந்து இப்ப எனக்கு கீழே 3 பிளாட்டினம் டிரெக்டர்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 18 மில்லியனர்ஸ் கிளப் லீடர்ஸ் இருந்துச்சு. அவங்கள தவிர்த்து இருச்சிய நான் பர்சனலா பாக்கிய டீமை கொஞ்சம் பார்ப்போம். ஸோ நான் மிஸ் ராமில்ஃபோர்ட் எபெக்ஸோரால வந்து 1 இயரா ஒர்க் பண்ணிய ஒரு டைமண்ட் எக்ஸிகூட்டிவ் டிரெக்டரா இப்போ ஒர்க் பண்ணி வந்துச்சு. ஓகே, ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு நல்ல ஒரு தோட்டோட இந்த செஷனுக்குள்ள போவோம். டு பி அ கிரேட் லீடர் ஃபர்ஸ்ட் பிகம் அ கிரேட் பர்சன். நாங்க ஒரு நல்ல லீடர் ஆகணும்டா முதலாவது வந்து நாங்க ஒரு நல்ல மனிதரா மாறணும். ஏன்னா வந்து எங்களோட ஒர்க் பண்ணக்கூடிய எல்லா பர்சனும் ஒரு மனிதர்கள். ஒவ்வொரு சுச்சுவேஷன்ல ஒவ்வொரு பிரச்சனைகளோட ஒவ்வொரு கனவுகளோட இந்த பிசினஸுக்குள்ள நுழைஞ்சிச்சு. ஸோ நாங்க வந்து ஒரு நல்ல ஒரு லீடரா மாறணும் மனுஷன் என்றால் கட்டாயம் நாங்க ஒரு நல்ல ஒரு பர்சனாக வரணும் வேண்டிய ஒரு நல்ல ஒரு சிந்தனையோட நாங்க இன்னைக்கு எங்களோட செஷனுக்குள்ள போகணும். ஓகே, நான் ஃபர்ஸ்ட்டுக்கு விஷ் பண்ணது போறது எங்களோட டீம்ல வந்து இந்த வீக் 250 கம்ப்ளீட் பண்ணவங்க. அதுல வந்து கங்க்ராச்சுலேஷன் பிரியங்கா. பிரியங்கா சிஸ்டர் இந்த வீக் வந்து அவ 250 பாயிண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணி அவட ஷாப், அவட 1 இயர் ஷாப் ஆக்டிவ் பண்ணிட்டு. ஸோ கங்க்ராச்சுலேஷன் பிரியங்கா சிஸ்டர். அதே மாதிரி உங்களோட 2B ஷாப்பையும் ஆக்டிவ் பண்ணி நீங்க எங்கிட்ட பிளான் பிக்கு ஒர்க் பண்ணி மந்த்லி இன்கம் 1,20,000 ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்ளிய. அடுத்தது வந்து அஷ்ரா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அஷ்ரா. அஷ்ரா வந்து இந்த வீக் வந்து அவட 1 இயர் ஷாப்பை 250 கம்ப்ளீட் பண்ணி ஆக்டிவ் பண்ணிட்டோம். உங்களுக்கு தெரியுமா நியூ ஜாயினர்ஸ் இருக்கும். எங்களுக்கு வந்து 7 நெட்ஒர்க் 7 கடைகள் இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு கடைகளாலையும் ஒவ்வொரு நெட்ஒர்க்களாலையும் எங்களுக்கு இன்கம் ஒன்று earn பண்ணலாம். ஸோ அந்த வகையில நாங்கள் எங்களோட ஷாப்புகளை ஆக்டிவ் பண்ணணும். இதுல வந்து அஷ்ரா சிஸ்டரும் இந்த வீக் வந்து அவட 1 இயர் ஷாப்பை ஆக்டிவ் பண்ணிருச்சு 250 பாயிண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணி. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் அஷ்ரா. நீங்களுமே எங்களோட பிளான் பிக்கு சக்சஸ்ஃபுல்லா ஒர்க் பண்ணணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணி கொள்கிறேன். அதே மாதிரி ஃபஸ்னா சிஸ்டருக்கும் நான் இந்த
இடத்துல வந்து விஷ் பண்ணிக்கொள்ளையே அவங்க கூட அவட 1A ஷாப் ஆக்டிவ் பண்ண 250 பாயிண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணி கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபஸ்னா. இதே மாதிரி எபிக்ஸோரால நிறைய சாதிச்சோன்னு நான் நினைச்சேன். ஃபர்ஸ்ட் நவுமே நல்ல ஒரு பெஸ்டான ஒரு லீடர் ஃபாரின் டூரை டார்கெட் பண்ணிக்கொண்டு அவருடைய 4 லெக்களையும் அழகாக மெயின்டைன் பண்ணி பாயிண்ட் ஸ்டார்ட் போட்டு டு-டு லிஸ்ட் போட்டு வீக்லி பிளான் போட்டு அழகா செஞ்சு கொண்டு போற ஒரு நியூ ஜாயினர் என்ற ஃபீலே எனக்கு வாரில்லை. அவ்வளவு ஒரு பெஸ்டான லீடர். இந்த வீக் இன்கம் கூட குவாலிஃபைட் ஆயிருச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபஸ்னா. அடுத்து ஃபஸ்மியா. ஃபஸ்மியா சிஸ்டரை பத்தி சொல்லணும் சொன்னா உண்மையில வந்து நல்ல ஆக்டிவான ஒரு லீடர். இவங்க கூட ஒரு நியூ ரெக்ரூட். ஸோ உங்களுக்கு தெரியும் என்ன ஒவ்வொரு ஷாப்புகள் ஆக்டிவ் பண்ணிட்டு அவங்க நியூ மெம்பர்ஸ் இந்த பிசினஸுக்குள்ள புதிதாக இணைந்தவர்கள். ஸோ அதாலதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பான யூ ஷாப் அப்படி இல்லாட்டி 1A ஷாப் இந்த மாதிரி அவங்களோட ஷாப்புகள் ஆக்டிவ் பண்ணி அந்த மாதிரி ஃபஸ்மியா சிஸ்டர் கூட இந்த வீக் அவட யூ ஷாப் ஆக்டிவ் பண்ண ஒரு நியூ மெம்பர். பட் அவ நியூ மெம்பர் என்ற ஃபீலே இல்லை. அவ்வளவுக்கு நல்ல லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் உள்ள ஒரு பெஸ்டான லீடர் உண்டு. ஸோ கங்க்ராச்சுலேஷன் ஃபஸ்மியா சிஸ்டர். இன்னும் இன்கம் எடுத்தது கூட ஷேர் ஆகணும்னு நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, அடுத்து வந்து அஸ்மா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அஸ்மா. அஸ்மா வந்து 250 கம்ப்ளீட் பண்ணி அவட யூ ஷாப் ஆக்டிவ் பண்ணினேன். அஸ்மா கூட ஃபர்ஸ்ட் நாடு டவுன்லேயர். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்தது கூட இன்கம் ஷேர் பண்ணணும் சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, இந்த வீக் வந்து எங்களோட இன்கம் ஏர்ன் பண்ணின லீடர்ஸை பத்தி பார்ப்போம். அந்த வகையில நான் இப்ப விஷ் பண்ணினேன் 1A ஷாப் ஆக்டிவ் பண்ணேன்னு சொல்லி. ஸோ அந்த லீடர் தான் ஃபர்ஸ்ட்னா. ஃபர்ஸ்ட்னா வந்து அவரோட ஃபர்ஸ்ட் இன்கம் 10,000 குவாலிஃபைட் ஆயிருச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபர்ஸ்ட்னா. இதே மாதிரி எஃபெக்ட்ஸோரால இன்னும் நீங்க சாதிச்சோர மாதிரி சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்ளியே. ஃபர்ஸ்ட்னா நீங்க நின்றுந்தால் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். உங்களுக்கு அன்மியூட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் தரேன். ஃபர்ஸ்ட்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸுகளை ஷேர் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அன்மியூட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் தரேன். ஓகே, ஃபர்ஸ்ட் சிஸ்டரை பத்தி சொல்லணும் என்றால் உண்மையில வந்து எனக்கு வந்து அந்த சிலவங்க அப்படித்தானே இவங்க ஒரு நியூ மெம்பர் நியூ லீடர் எனக்கு அந்த ஃபீலே தான் இல்லை. ஸோ அவ்வளவுக்கு நல்ல இந்த பிசினஸ்ல அந்த லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் என்றது வந்து ஒரு பெண்களுக்கு ஒரு இயற்கையா தாய்மை என்றது மாதிரி தான் என்னை பொறுத்த வரைக்கும். இயற்கையாவே அது கிடைச்சி ஒரு விஷயம். ஸோ அதுக்கு அந்த கோர்ஸ் செய்யணும் இந்த கோர்ஸ் செய்யணும் இந்த படிப்பை படிச்சணும் அப்படின்னு இல்லை. ஸோ இவன் அந்த மாதிரி தான் எதிர்காலத்துல நல்ல ஒரு லீடரா வரக்கூடிய ஒரு பெஸ்டான ஒருத்தர். ஓகே, ஃபர்ஸ்ட்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணும். Assalamualaikum. Hi, நான் ஃபர்ஸ்ட்னா ஃப்ரம் கலுத்தரன் தாய. எனக்கு வந்து எபெக்ஸ்கோரா பிஸ்னஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணினது ரிஃப்தா சிஸ்டர். இந்த உண்மையில பெரிய ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியோட தான் எபெக்ஸ்கோரா அணியுது. இந்த ரிஃப்தா சிஸ்டரால எனக்கு மிஸ்டர் சிஸ்டர் அறிமுகமாயின. உண்மையில ஹாப்பி மிஸ்டர் சிஸ்டர் டவுன்லைனரா ஆயிருச்சுன்னு சொல்லி நினைச்சால் மிச்சம் ஹாப்பி. ஏண்டா நான் கேக்கி எல்லா டைமுமே இந்த டவுட் எல்லாம் கிளியர் பண்ணிய ரிஃப்தா சிஸ்டரும் மிஸ்டர் சிஸ்டரும். இந்த இவங்களுக்கு கீழே நான் ஒர்க் பண்ணியது எனக்கு உண்மையில பெரிய ஒரு ஹாப்பி உண்டு. ஏன்னா ஹாஜரா சிஸ்டரும் அப்படித்தான். நான் கேக்கிய டைம் எல்லாம் இந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி தர ஜிசாக்கல்லாஹ் ஹாய். உண்மையில பெரிய ஹாப்பி உண்டு. அந்த நான் இன்கம் குவாலிஃபைட் ஆயின நான் உண்மையை நினைச்சல இவ்வளவு அவசரமா என் ஷாப் 3 ஆக்டிவ் பண்ணி கொண்டு இன்கம் ஒன்று எடுக்கலுமா இவ்வளவு அவசரமா. நான் வந்து எதையும் ஏலான்னு சொல்லி நினைச்சில, எதையும் இந்த ஏழும் சொல்லி செஞ்சு பார்ப்போம்னு சொல்லி ட்ரை ஒன்று பண்ணியேன். அதால கிடைச்சதுதான் எனக்கு இந்த இன்கம். இன்ஷா அல்லாஹ் நான் இதுல இன்னும் முன்னு போறேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் மிஸ்டர் சிஸ்டர் அண்ட் ரிஃப்தா and ஹாஜரா சிஸ்டர். கட்டாயம் ஃபர்ஸ்ட் சிஸ்டர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே, அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் சிஸ்டர். இவ பத்தி சொல்லணும்னு சொன்னால் இவ ஒரு நல்லா பெஸ்டான ஒரு லீடர். நெவர் கிவ் அப் அப்படின்ற ஒரு சொல்லுக்கு நல்ல ஒரு உதாரணம். என்ன விஷயங்கள் ஏற்பட்டாலும் என்ன தடைகள் வந்திருந்தாலும் நான் இந்த பிசினஸ்ல சாதிச்சேன் சிஸ்டர் என்று சொல்லத்துக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டான ஒரு லீடர். ஸோ அவட இந்த வீக் இன்கம் பார்த்தா 20,000, அவட டோட்டல் இன்கம் 1,20,000. ஸோ நான் விஷ் பண்ணியேன் ஃபர்ஸ்ட் சிஸ்டர் இந்த வீக் வந்து இந்த மந்த் வந்து நீங்க ஒரு மில்லியன் கிளப் மெம்பரா வரும்னு சொல்லி கங்க்ராச்சுலேஷன். ஓகே, அடுத்தது ரிஃப்தா சிஸ்டர். ரிஃப்தா சிஸ்டரை பத்தி சொல்லணும்னா நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு லீடர். உங்களுக்கு தெரியும் லாஸ்டா ருஷான் சிஸ்டரோட பிளான் ஏ செஷன்ல
ருஷான் சிஸ்டரோட இணைஞ்சு செஷன் செஞ்ச ஒரு லீடர். ஸோ பிளான் ஏ செஷன், பிளான் ஏ எக்ஸிக்யூட்டிவ் பண்ணி ஒர்க் பண்ணி 40,000க்கு 70,000 மந்த்லி இன்கம் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்டான லீடர். அவட இந்த வீக் இன்கம் 10,000, அவருடைய டோட்டல் இன்கம் 1,30,30,000. கங்க்ராச்சுலேஷன்ஸ் வித் சிஸ்டர். நிறைய அச்சீவ் பண்ணணும், நிறைய லீடர்ஸ் வரணும், அடுத்த டூர் துபாய் டூருக்கு குவாலிஃபைட் ஆன மனுஷன் நானும் விஷ் பண்ணி பண்ணுங்க. ஓகே, அடுத்தது வந்து ஃபஸ்மியா. ஸோ நான் ஷாப் ஆக்டிவ் பண்ணினேன், ரெக்கக்னேஷன் பண்ணதான் இந்த ஃபஸ்மியா சிஸ்டர். நான் உண்மையில சொல்லணும் மனுஷன்னா இவ வந்து நிறைய லேர்ன் பண்ணதுக்கு விருப்பம். இதன் தேன் அதன் தேன் இது எப்படியும் செய்யுது. ஸோ வயசுல கொஞ்சம் பெரிய ஒருத்தரா இருந்திருந்தாலும் நல்ல அந்த நாங்க பெரிய ஒருத்தர் எங்களுக்கு எல்லாம் தெரியுமே அப்படி எந்த இதுவே இல்லாமல் எல்லா பிசினஸையும் எல்லா விஷயங்களையும் கேட்டு லேர்ன் பண்ணி அந்த இது எனக்கு அவகிட்ட நிறைய விருப்பமான. ஸோ அந்த வகையில ஃபஸ்மியா சிஸ்டர் கங்க்ராச்சுலேஷன், ரெக்ரூட்மெண்ட் சாம்பியனாக நான் பாக்கி இந்த பர்சனல் டீம்ல உங்களை செலக்ட் பண்ணினேன். அதிகமான ரெக்ரூட் நீங்க இந்த வீக் பண்ணிருச்சு. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபஸ்மியா சிஸ்டர். அந்த ரெக்ரூட்மெண்ட் மூலமாக அவங்களையும் இன்கம் ஏர்னர்ஸா மாத்தி நீங்களும் சக்சஸ்ஃபுல்லாக இந்த டீம்ல வந்து அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி நானும் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்தது வந்து பெஸ்ட் லீடர் ஆஃப் த வீக் என்ற அவார்டை வந்து நான் ரிக்தா சிஸ்டருக்கு குடிக்கிறேன். ரீசன் என்றால் நிறைய லீடர்ஸ் பார்த்துச்சு. சுகையினம் எனக்கு இந்த வீக் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லி இப்ப லாஸ்டா ருஷானி சிஸ்டர் செஷன் அண்ட் அவக்கு பேசக்கூட முடியாத அளவுக்கு சுகையினம். ஆனாலும் அவன் என்கிட்ட சொன்ன இல்ல மிஸ்டர் சிஸ்டர், நான் பிடிஎஃப் நீங்க சொல்லி தந்த மாதிரி நான் அரைவாசி பிடிஎஃப் செஞ்சுட்டேன். ஸோ அடுத்த பிடிஎஃப் நான் செஞ்சு இந்த செஷனை செய்து நான் பெட்ல தான் நிச்சு எனக்கு ஒமிட் எனக்கு நேர நிச்சயம். ஆனா நான் ருஷானி சிஸ்டரோட செய்த செஷன் எனக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ருஷானி சிஸ்டர் சஃபா சிஸ்டர்களோட எனக்கு இது ஒரு வாய்ப்பு உண்டு. நான் அதை அந்த சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த செஷன் அழகா செஞ்சிருந்து நிறைய பேர் ரெக்கார்ட் கேட்டிருந்து என்கிட்ட பர்சனலாக. அதோட வந்து ரிஸ்தா சிஸ்டரை பத்தி சொல்லணும்னா அவட டீம்ல தான் ரெக்ரூட்மெண்ட் அதிக அளவில் இருந்துச்சு, இன்கம் ஏர்னர்ஸ் தான். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரிஸ்தா சிஸ்டர். லாஸ்ட் மந்த் கூட நீங்க பெஸ்ட் லீடர் ஆஃப் த வீக் என்டைய ரெக்கக்னேஷன்ஸை நீங்க எடுத்து அதே மாதிரி இந்த வீக்கும் எடுத்த கங்க்ராச்சுலேஷன்ஸ். இதே மாதிரி நீங்க ஒவ்வொரு வீக்கும் ஒவ்வொரு மந்த்தும் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணி கொள்கிறேன். ஓகே, இவ்வளவுதான் நான் பர்சனலா பாக்கி எங்க டீம்ல. ஓகே, நான் இதோட இன் பண்ணிக்கொள்ளியேன். இந்த வீக் வந்து இன்கம் குவாலிஃபைடான எல்லா லீடர்ஸையும் நான் விஷ் பண்ணிக்கொள்ளியேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆல். அகெயின் சஃபா சிஸ்டர் யார் சரி பர்சனல் டீம் மெம்பர்ஸ் இருந்தா சாரி ஃபார் தட். அவங்க வந்து ஜாயிண்ட் ஆகிக்கொள்ளையலாம் பவர் கட். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், சஃபா சிஸ்டர் வந்து ஜாயிண்ட் ஆகி வந்தோம் சில நேரம். ஓகே, அடுத்த லீடர் வந்து மீட்டினை கண்டினியூ பண்ணும். இந்த வீக் வந்து இன்கம் அச்சீவ் பண்ண எல்லாரையும் நான் விஷ் பண்ணிக்கொள்ளியேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல். அடுத்தது அஸ்கியா, நீங்க சொல்லுங்க. நான் குரூப்ல வந்து ஆர்டர் போட்டு. ஓகே, தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த வீக் இன்கம் ஏர்ன் பண்ணின எல்லா இன்கம் ஏர்னர்ஸையும் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி இந்த வீக் இன்கம் ஏர்ன் பண்ணது கொஞ்சம் கொஞ்சம் சின்ன அளவுல பாயிண்ட்ஸ்ல குறைஞ்சதாலும் நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பா இன்கம் ஏர்ன் பண்ணி அவங்களையுமே இந்த இடத்துல ரெகக்னைஸ் பண்ணப்படணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். ஃபர்ஸ்டா நாங்க எங்க டீம்ல இந்த வீக் 250 கம்ப்ளீட் பண்ணினவங்களை பார்ப்போம். அந்த வகையில முர்ஷிதா சிஸ்டர் இந்த வீக் அவங்களோட யூஷாப்பை ஆக்டிவ் பண்ணிக்கிறாங்க 250 பாயிண்ட்ஸ் போட்டு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் முர்ஷிதா சிஸ்டர். இவங்களை பத்தி சொல்லணும்னா இவங்க ஜாயின் பண்ணி மிச்ச நாள் ஆனா வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 2-3 ஆர்டர்ஸ் மாதிரி போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் ஆர்டர்ஸ் வரதில்லை அப்படின்னு சொல்லி பெடப்பாகி நின்ற ஒரு ஆள் தான். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா வந்து செய்ய போறேன் சிஸ்டர், இன்ட்ரெஸ்டா இருக்குது அப்படின்னு சொல்லி 2-3 மீட்டிங்ல இப்பதான் நான் ஜூம் மீட்டிங்களுக்கு ஜாயின் ஆகிக்கிறேன். 2-3 மீட்டிங்ல ஜாயின் பண்ணினேன். பாக்குறதுக்கே ஆசையாயிக்குது, ஆர்வமாக்கி நிறைய பேர் வந்து எஃபெக்ட்ஸோட இன்கம் ஏர்ன் பண்றாங்க, நானுமே இதை ட்ரை பண்ணி பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணி 2-3 மீட்டிங் எல்லாம் கண்டினியூவா ஜாயின் பண்ணி இப்ப வரைக்குமே நல்லா மீட்டிங் அட்டென்ட் பண்ணி கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் அவங்க கீழே ஒரு மெம்பரை ரெஜிஸ்டர் பண்ணின போறோம் அவங்க வந்து ஆர்டர் வந்து போட்டாங்க. அப்ப நான் அவங்களுக்கு அந்த இடத்துல அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணினேன், இப்படித்தான் நீங்க வந்து ஷாப் ஆக்டிவ் பண்ணலன்னு சொன்னா உங்களோட பாயிண்ட்ஸ் வந்து 0 ஆகிரும், குயிக்கா நீங்க கொஞ்சம் ஆர்டர்ஸ் எடுத்து ஆக்டிவ் பண்ணி கொள்ள பாருங்க அப்படின்னு. அப்ப
அவ வந்து இதை நான் ஜீரோவாக விடவே மாட்டேன், மைனஸாக விடவே மாட்டேன், எப்படி சரி நான் ஷாப் ஆக்டிவ் பண்ணுவேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி இந்த வீக் வந்து அவட 250 கம்ப்ளீட் பண்ணிக்கிறாங்க. உண்மையிலேயே சூப்பர். இவங்க வந்து குயிக்கா இன்கம் வந்து ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி நான் இவங்களை விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். அடுத்தது வந்து சப்னா சிஸ்டர். இவங்கள இவங்க கங்க்ராச்சுலேஷன் சப்னா சிஸ்டர். இந்த வீக் வந்து அவங்களோட 2B ஷாப் ஆக்டிவ் பண்ணிக்கிறாங்க. இவங்களுமே ஒரு குயிக்கா ஒரு ஷார்ட் பீரியட்ல இவங்க ஜாயின் பண்ணி இப்போ ஒரு 3 வீக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து லாஸ்ட் வீக் அவங்களோட ஷாப்பையும் 1A ஷாப்பையும் ஆக்டிவ் பண்ணியிருந்தாங்க. இந்த வீக் வந்து 2B ஷாப்பையுமே ஆக்டிவ் பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். உண்மையிலே நெக்ஸ்ட் வீக் வந்து நான் எதிர்பார்க்குறேன் இவங்களோட இன்கம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லி இவங்க வந்து குயிக்கா இன்கம் ஒன்று earn பண்ணி பெரிய அளவுக்கு போகணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். அடுத்தது வந்து சமீமா சிஸ்டர் இந்த வீக் அவங்களோட ஷாப் ஆக்டிவ் பண்ணிக்கிறாங்க. சாரி 2B ஷாப் ஆக்டிவ் பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் சமீமா சிஸ்டர். இவங்க வந்து இவங்க ஃபர்ஸ்ட் இன்கம் இந்த வீக் குவாலிஃபைட் ஆகிக்கிறாங்க. சமீமா சிஸ்டர் இவங்க 2B ஷாப்பை இந்த வீக் ஆக்டிவ் பண்ணி ஃபர்ஸ்ட் இன்கமும் குவாலிஃபைட் ஆகிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் சமீமா சிஸ்டர். இவங்களுமே குயிக்கா பெரிய லெவலில் இன்கம் earn பண்ணி எங்களோட நெக்ஸ்ட் அந்த என்ன ஸ்டேஜ் ரெகக்னேஷன்ஸ்ல இவங்களுமே ஸ்டேஜுக்கு ஏறி அவார்ட் வாங்கணும்னு சொல்லி நான் இவங்களை விஷ் பண்ணிக்கொள்றேன். அடுத்தது வந்து இல்மா பானு சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் இல்மா பானு சிஸ்டர். இவங்க வந்து இவங்களோட செகண்ட் இன்கம் இந்த வீக் வந்து 10,000 இன்கம் earn பண்ணிக்கிறாங்க. இவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 20,000. இவங்களுமே குயிக்கா பெரிய அளவுல இன்கம் earn பண்ணி எங்களோட நெக்ஸ்ட் ரெகக்னேஷன் அந்த ஸ்டேஜ் ரெகக்னேஷன்ஸ்ல அவார்ட் வாங்கணும்னு சொல்லி நான் இவங்களை விஷ் பண்ணிக்கொள்றேன். அடுத்தது வந்து எங்களோட டீம்லயே ஒரு பெஸ்டான ஒரு லீடர் சப்ரா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் சப்ரா சிஸ்டர். இவங்களோட இந்த வீக் இன்கம் வந்து 10,000, டோட்டல் இன்கம் 2,40,000 இன்கம் earn பண்ணிக்கிறாங்க. இவங்களுமே குயிக்கா ஒரு மில்லியனர் கிளப் மெம்பரா வருவாங்க இன்ஷா அல்லாஹ். இவங்க வந்து குயிக்கா மில்லியனர் கிளப் மெம்பரா வந்து இவங்களுமே எங்களோட நெக்ஸ்ட் அவார்ட் ஃபங்க்ஷன்ல அவார்ட் வாங்கணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். அகெயின் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல். இந்த வீக் இன்கம் earn பண்ணி எல்லாரையும் விஷ் பண்ணிக்கொள்றேன். அதே மாதிரி இன்கம் earn பண்ணாதவங்களும் நெக்ஸ்ட் வீக்கல்ல குயிக்கா இன்கம் ஏர்னர்ஸா வந்து இந்த இடத்துல விஷ் பண்ணப்படணும்னு சொல்லி நான் எல்லாரையுமே விஷ் பண்ணிக்கொண்டு ப்ரே பண்ணிக்கொள்றேன். ஜிசாக்குல்லாஹ். ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆல் த லீடர். ஓகே, நாங்க அடுத்தது வந்து எங்களோட ஹஸ்மினா சிஸ்டர் சைட்ல இன்கமுக்கு குவாலிஃபைடான லீடர்ஸ்க்கு பார்ப்போம். ஹஸ்மினா, ஓகே ஃபர்ஸ்ட் நீங்க மீட்டிங்கை கண்டினியூ பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீக் இன்கம் எடுத்த என்எஸ் எல்லாத்தையுமே வந்து நான் ஃபர்ஸ்ட்டுக்கு விஷ் பண்ணிக்கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன். அந்த வகையில் வந்து இந்த வீக் வந்து எங்களோட டீமில் வந்து ஆக்டிவ் பண்ண மெம்பர்ஸை வந்து பார்ப்பேன். ஹஸ்னா சிஸ்டர் வந்து 250 போட்டு அவங்களோட ஷாப் ஆக்டிவ் பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் ஹஸ்னா சிஸ்டர். நீங்கள் கூடிய சீக்கிரத்திலே வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் இன்கம் எடுக்கணுமென்று சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். ஃபர்ஸ்ட்ல சிஸ்டர் ஓ பிடிஎஃப் ஹஸ்பினா சிஸ்டர் அடுத்தது ஷேர் பண்ணுங்க. ஓகே, நீங்க நெக்ஸ்ட் என்னங்க? ஓகே, அடுத்ததாவது வந்து ஜஸ்லியா சிஸ்டர். அவங்க 250 போட்டு அவங்களோட ஷாப் ஆக்டிவ் பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் ஜஸ்லியா சிஸ்டர். நீங்களும் வந்து கூடிய சீக்கிரத்திலேயே உங்களோட ஃபர்ஸ்ட் இன்கம் எடுக்கணும் என்று சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். அடுத்ததாவது வந்து ஃபவுசியா சிஸ்டர். அவங்க வந்து 250 போட்டு அவங்களோட ஷாப் ஆக்டிவ் பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் ஃபவுசியா சிஸ்டர். நீங்களும் வந்து கூடிய சீக்கிரத்திலேயே உங்களோட ஃபர்ஸ்ட் இன்கம் எடுக்கணும் என்று சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். நெக்ஸ்ட்
அடுத்ததாவது வந்து ஷஹ்தா சிஸ்டர். அவங்க வந்து 250 போட்டு அவங்களோட 1 டே ஷாப் ஆக்டிவ் பண்ணிக்கிறாங்க. கங்ராச்சுலேஷன் ஷஹ்தா சிஸ்டர். நீங்களும் வந்து உங்களோட ஒவ்வொரு ஷாப்பையுமே கூடிய சீக்கிரத்துல ஆக்டிவ் பண்ணணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். அடுத்ததாவது வந்து ரிஸ்னியா சிஸ்டர். அவங்க வந்து 250 போட்டு அவங்களோட 6B ஷாப் ஆக்டிவ் பண்ணிக்கிறாங்க. கங்ராச்சுலேஷன் ரிஸ்னியா சிஸ்டர். அடுத்ததாவது வந்து சஃப்னா சிஸ்டர். அவங்களும் வந்து 250 போட்டு அவங்களுடைய 6B ஷாப்பை வந்து ஆக்டிவ் பண்ணிக்கிறாங்க. கங்ராச்சுலேஷன் சஃப்னா சிஸ்டர். அடுத்ததாவது வந்து எங்களோட டீம்ல இன்கம் எடுத்த என்ன பார்ப்போம். அந்த வகையில வந்து நஸ்ரீன் பானு சிஸ்டர் இந்த வீக் வந்து 20,000 எடுத்து டோட்டலா வந்து 50,000 ரூபாய் எடுத்துக்கிறாங்க. கங்ராச்சுலேஷன் நஸ்ரீன் பானு சிஸ்டர். நீங்க கூடிய சீக்கிரத்திலேயே 1 லேக் அச்சீவ் பண்ணணும் என்று சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். அடுத்ததாவது வந்து ரம்சியா சிஸ்டர். அவங்க வந்து இந்த வீக் 10,000 ரூபாய் எடுத்துக்கிறாங்க. டோட்டலா வந்து 90,000 எடுத்துக்கிறாங்க. நீங்களும் வந்து கூடிய சீக்கிரத்துல ஒரு மில்லியன் கிளப் மெம்பரா வரணும் என்று சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். அடுத்ததாவது வந்து ஃபஸ்லா பானு சிஸ்டர். அவங்களும் இந்த வீக் வந்து 10,000 ரூபாய் எடுத்துக்கிறாங்க. டோட்டலா வந்து 1 லட்சம் எடுத்துக்கிறாங்க. நீங்களும் வந்து கூடிய சீக்கிரத்துல ஒரு மில்லியன் கிளப் மெம்பரா வரணும் என்று சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். அடுத்ததாவது வந்து முஹத்திஸா சிஸ்டர். இந்த வீக் வந்து 10,000 ரூபாய் எடுத்துக்கிறாங்க. டோட்டலா வந்து 1,30,000 எடுத்துக்கிறாங்க. கங்ராச்சுலேஷன் முஹத்திஸா சிஸ்டர். நீங்களும் வந்து கூடிய சீக்கிரத்திலேயே வந்து ஒரு மில்லியன் கிளப் மெம்பரா வரணும் என்று சொல்லி விஷ் பண்ணிக்கொள்றேன். அடுத்ததாவது வந்து ஃபஸ்னா பர்வீன். அதாவது நான் இந்த வீக் வந்து நான் 10,000 ரூபாய் எடுத்துக்கிறேன். டோட்டலா வந்து 1,60,000 எடுத்துக்கிறேன். நானும் கூடிய சீக்கிரத்துல ஒரு மில்லியன் கிளப் மெம்பரா வரணும் என்று சொல்லி இன்ஷா அல்லாஹ் ப்ரே பண்ணிக்கோங்க. அடுத்ததாவது வந்து அஹ்தா சிஸ்டர். அதாவது என் லீடர். கங்ராச்சுலேஷன் அஹ்தா சிஸ்டர். அவங்க வந்து இந்த வீக் 10,000 ரூபாய் எடுத்துக்கிறாங்க. டோட்டலா வந்து 2,10,000 எடுத்துக்கிறாங்க. கங்ராச்சுலேஷன் அஹ்தா சிஸ்டர். நீங்களும் வந்து கூடிய சீக்கிரத்துல ஒரு மில்லியன் கிளப் மெம்பரா வரணும் என்று சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் லீடர். அடுத்தது வந்து ஷீமா. ஷீமா நீங்க இப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. எங்களோட ரிஸ்வான சிஸ்டர் சைட பார்க்கும். ஓகே. ஷீமா சிஸ்டர். லீடர்ஸ் கொஞ்சம் குயிக்கா வந்து பிடிஎஃப் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் விஷ் பண்ண பேர் பார்த்து கொண்டுச்சு. கட் பண்ணிட்டீங்களா? நீங்களா? சிஸ்டர் உங்களோட வந்து ஸ்கிரீன் ஷேர் ஆகல.
ஓகே, அடுத்த லீடர் அஸ்ரா அன்சால். உங்களோட டீமை விஷ் பண்ணுங்க அஸ்ரா. மிஸ்ரா மும்தா சிஸ்டர் கொஞ்சம் ஹோஸ்ட் கொடுங்க. ஓகே. மும்தா சிஸ்டர் ஹேண்ட் ரைஸ் பண்ணுவோம். மும்தா சிஸ்டர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே ஓகே. ஓகே சிஸ்டர், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. Congratulations all of my leaders. First 50 points complete பண்ணின லீடர்ஸ் பார்ப்போம். முதலாவது வந்து சந்திரிகா சிஸ்டர் இந்த வீக் வந்து யூடியூப் பண்ணிருக்காங்க. இவங்களோட 2வது ஆர்டர்லயே வந்து யூஷோப்பை சக்சஸ்ஃபுல்லா ஆக்டிவ் பண்ணின ஒரு பெஸ்டான ஒரு லீடர், நல்ல ஒரு ஆக்டிவான ஒரு லீடர். ஜூம் செஷன் எல்லாம் அட்டெண்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஃபோக்கஸாவே இந்த டைம் வந்து பெக்ஸோரா பிஸ்னஸ்லயே ஃபோக்கஸ் பண்ணி செய்து கொண்டிருக்காங்க. ரொம்பவும் ஆர்வமான ஒரு லீடர் இவங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் சந்திரிகா சிஸ்டர். நீங்க அடுத்தடுத்து இந்த உங்களோட எபிக்ஸோரா வச்சு உங்களோட கோல் எல்லாம் பண்ணிக்கொள்ளணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். அடுத்து ஹஸ்னா சிஸ்டர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். பன்னி ஷாப் வந்து ஆக்டிவ் பண்ணிருக்காங்க. ரொம்பவுமே நல்ல ஆக்டிவான ஒரு லீடர் இவங்க. அஸ்ரா சிஸ்டர் சைட். அடுத்து அஸ்லா சிஸ்டர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். இவங்களுமே ஷாப் ஆக்டிவ் பண்ணி ஷாப்பையும் ஆக்டிவ் பண்ணிருக்காங்க. ரொம்பவுமே ஆர்வமான ஒரு லீடர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அஸ்லா சிஸ்டர். இவங்களும் எங்க அஸ்லா சிஸ்டர். அடுத்து நஃபீசா சிஸ்டர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். இவங்க வந்து இவங்களோட 5 ஷாப் ஆக்டிவ் பண்ணிருக்காங்க. அதுல இருந்து 5 ஷாப் பண்ணிடுறாங்க. 2 ஷாப் இவங்களுக்கு மீதி இருக்குது. மும்தா சிஸ்டர், உங்களோட வந்து கொஞ்சம் கவரேஜ் கொஞ்சம் செக் பண்ணுங்க. கொஞ்சம் விட்டு விட்டோட கேக்கு. ஓகே. ஓகே. கவரேஜ் ப்ராப்ளம். எடுத்திருக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் பர்சன் சிஸ்டர். இவங்க நல்ல ஆர்டர் எடுக்கக்கூடிய ஒரு லீடர். இவங்களோட 3 ஷாப்பையும் ஆக்டிவ் பண்ணிருக்காங்க. டீம் டெவலப்மெண்ட்காகவே ரொம்பவும் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் பர்சான சிஸ்டர். அடுத்து நசீமா சிஸ்டர், இந்த வீக் 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. டோட்டலா 30,000 ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் நசீமா சிஸ்டர். இவங்க வந்து ஜூம் செஷன் எல்லாம் ஒரு ஜூம் செஷன் கூட மிஸ் ஆகாம ஜாயின் ஆகக்கூடிய. நெக்ஸ்ட் வந்து ஹலீமா சிஸ்டர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். வந்து ஆஃப்லைன் மீட்டிங் எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா செய்து கொண்டிருக்காங்க. டீம் டெவலப்மெண்ட்லயே ஃபோக்கஸ் பண்ணி கொண்டிருக்காங்க. அடுத்து ஹம்தான், இது வந்து என்னோட மகன் தான். 2 வீக் பண்ணிக்கோங்க. டோட்டல் 50,000 இன்கம் ஏர்ன் பண்ணி கொண்டிருக்காரு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மை டியர் சன் ஹம்தான்.
பண்ணியிருக்காங்க. இவன் வந்து ஓர்டர் எடுக்கக்கூடிய அடுத்த இவங்களும் நல்ல ட்ரெஸ் எல்லாம் எடுக்கக்கூடிய ஒருத்தர் தான். நான் பேசுறது டோட்டல் இன்கம் வந்து 1,70,70,000 earn பண்ணாங்க. கூடிய சீக்கிரமே மில்லியன் கிளப்லுக்கும் நீங்களும் என்டர் ஆகணும். கலம்பு கொண்டு தான் இவங்க பிசினஸ் பண்றாங்க. டோட்டலா 2 லட்சம் earn பண்ணிக்கிறாங்க. இந்த வீக் 10,000 earn பண்ணிக்கிறாங்க. நீங்களுமே மில்லியன் கிளப்லுக்கு என்டர் ஆகணும். இன்னும் உங்களோட கோல்ஸ் எல்லாத்தையுமே இந்த பிசினஸ் மூலமா அச்சீவ் பண்ணிக்கொள்ளணும். இவன் வந்து ஆஃப்லைன் செய்யறதுக்கு கேட்கிறாங்க கிட்டத்துல. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் அஜ்மியா சிஸ்டர். அடுத்து எங்களோட அப்ரா சிஸ்டர். இவங்க வந்து எங்களோட அஸ்ரா சிஸ்டர் சிஸ்டர் தான். திஸ் வீக் 90,000 earn பண்ணியிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இவங்க வந்து இப்போதைக்கு பிளாட்டினம் எக்ஸிக்யூட்டிவா இருந்து கொண்டிருக்காங்க. நீங்களுமே டைமண்ட் எக்ஸிக்யூட்டிவா குயிக்கா க்ரோ ஆகி கொண்டு வரணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்ரா சிஸ்டர். அடுத்தது வந்து அப்ரா சிஸ்டர். இவங்க வந்து இந்த வீக் வந்து மில்லியன் கிளப்லுக்கு என்டர் ஆகிக்கிறாங்க. அப்ரா சிஸ்டர் இவங்க வந்து கேக் எல்லாம் பேக் பண்ண, அடுத்து வந்து கோலல் டெய்லி செய்வாங்க. இப்படி ஒரு நல்ல ஒரு ஆக்டிவான ஒரு லீடர், எல்லாருமே மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒருத்தர். ப்ரொடக்ட்ஸ் ட்ரைனிங் செஷன் எல்லாமே வந்து இவங்க செய்வாங்க இவங்களோட டீமுக்காக வேண்டி. நல்ல ஒரு பெஸ்டான லீடர், அவசரமா க்ரோ ஆகிக்கொண்டு வர ஒரு லீடர் இவங்க. இவங்க வந்து இன்னைக்கு இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றேன். சார் நீங்க இருந்தா தருவாங்க. ஓகே அப்ரா சிஸ்டர், நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு அன்மியூட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் தரேன். ஓகே. அப்ரா சிஸ்டர், உங்களுக்கு அன்மியூட் பண்ணேலும். Okay, sister. Thank you. Assalamu alaikum and hi everyone. I'm Afra from Colombo. நான் வந்து ஒரு ஹோம் பேக்கர். அதோட எபிக்ஸோரா பிஸ்னஸ்ல 7 to 8 months ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். லாஸ்ட் அக்டோபர் எண்ட்ல தான் நான் ஜாயின் ஆகினேன். ஸோ என் கேக் பிஸ்னஸ் மூலமாக எனக்கு கிடைச்ச ஒரு கஸ்டமர் தான் ஃபிக்ரா சிஸ்டர். அவங்க தான் எனக்கு இந்த எபிக்ஸோரா பிஸ்னஸ்க்கான இன்விடேஷனை எனக்கு தந்தது. யூஸ்வலாவே நான் அந்த ஆன்லைன் பிஸ்னஸ்ல பெரிய நம்பிக்கையோ இல்லாட்டி இன்ட்ரெஸ்டோ இல்லை எனக்கு. ஆனாலும் இந்த பெக்ஸோரா பிஸ்னஸ் கான்செப்ட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதாவது முந்தின காலத்துல அந்த இயற்கையான முறையில நோய்களுக்கு நாங்க பயன்படுத்தி வந்த விஷயங்கள் இப்ப அருகி போய் கொண்டிருக்கிறது. ஆனா அதை வந்து இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி எங்களுக்கு கொண்டு வரண்டு அது அவங்க வந்து விளங்கப்படுத்தினாங்க. அப்ப நான் நிறைய கேள்விகள் கேட்டேன் அவங்கள்ட்ட ஜாயின் ஆகும்போது. அப்படி எல்லாம் கேட்டு எனக்கு சாட்டிஸ்ஃபை இருக்கவும் நான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஆன்லைன் பிஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு சாட்டிஸ்ஃபை இருக்கும் நான் ஜாயின் ஆகினேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து இங்கினி மில்க் அண்ட் ரிஷ்யூல் தான் போட்டிருந்தேன். அப்போ ஜாயின் ஆகின நேரம் நான் அந்த வீக்கே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போது நிறைய பேர் கேட்ட கொஸ்டின் தான் வந்து நீங்க பர்சனலா யூஸ் பண்ணிக்கிறீங்களா, உங்களுக்கு அது நல்லா இருந்துச்சா அப்படின்ட்டு தான் சொன்னாங்க. அப்போ நான் ஆர்டர் போட்டது வந்து சேர்ந்திக்கவும் இல்லை. அப்போ நான் ஸ்டார்ட் பண்ண நேரம் அப்போ எல்லாரும் சொன்னாங்க நீங்க யூஸ் பண்ணிட்டு செல்லுங்க,
நல்லம்டா நாங்க எடுக்கிறோம் அப்படின்னு சொன்ன ஃபேமிலி மெம்பர்ஸும் இருந்தாங்க. ஸோ அப்ப நாங்க கட்டாயமா வந்து பர்சனல் யூஸுக்கு எடுக்கணும். நான் வந்து என்னோட ஆர்டர்ஸ்க்கு ட்ரை பண்ண மெயின் மெத்தட்ஸ் வந்து பர்சனல் ரெக்கமெண்டேஷன். அதாவது நான் யூஸ் பண்ணிட்டு என் எக்ஸ்பீரியன்ஸை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணினது மூலமாக ஆர்டர்ஸ் கலெக்ட் பண்ணேன். அதே நேரம் சோஷியல் மீடியால அதாவது வாட்ஸ்அப்ல எல்லாம் ஸ்டேட்டஸ் போட்டு அந்த மாதிரி விஷயங்களால தான் மாஷாலாண்டு ஆர்டர்ஸ் கலெக்ட் பண்ணக்கூடியதா இருந்தது. டீம் ரெக்ரூட்மெண்ட்டும் கூட வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு வந்து தெரியாதவங்களை நாங்க போய்த்து கூப்பிட்டு நிக்கிறதை விட ஃபர்ஸ்ட்டுக்கு எங்களுக்கு தெரிஞ்சவங்கலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னு சொன்னா அது மிச்சம் பெனிஃபிட்டா இருக்கும். ஏன்னா மிச்சம் நியூ மெம்பர்ஸ் சொல்ற யாரும் கூப்பிட்டா வராங்க இல்ல இது பண்றாங்க இல்ல அப்படின்னு தான் சொல்றது. ஆனா நாங்க எங்களுக்கு ஆல்ரெடி பழக்கம் உள்ள எங்கட மேல நம்பிக்கை உள்ள ஆட்களை ஃபர்ஸ்ட்டுக்கு ரீச் பண்ணோம்டா அவங்களுக்கு நாங்க போய் செல்ல மாட்டோம், ஏதாவது பிழையான விஷயங்கள் செய்ய மாட்டோம்ன்றது அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ கட்டாயம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிலேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரெக்ரூட்மெண்ட்ஸ் எடுக்கக்கூடியதாയിരിக்கும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பா வந்து உங்களுக்கு வெளி ஆட்களை வந்து சோஷியல் மீடியாஸ் மூலமாக எல்லாம் ட்ரை பண்ணலாம். நான் ரெக்ரூட்மெண்ட்டுக்கும் ஆர்டர்ஸ்க்கும் இந்த மாதிரி விஷயங்கள் தான் ட்ரை பண்ணினேன். ஸோ ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்ஸா எங்களுக்கு வந்து சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும். எங்களோட பேரண்ட்ஸுக்கு அவங்களுக்கு தேவையானது செஞ்சு கொடுறதுக்கு வசதி இருந்தாலும் இல்லாட்டியும் ஒரு மகளா வந்து நாங்க ஏதாவது ஒரு சின்ன விஷயம் செஞ்சாலும் அது எங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். அதே மாதிரி அவங்களுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். எங்கட சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றி கொள்றதுக்கு, எங்கட பிள்ளைகளுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கறதுக்கு, எங்கட ஸ்டடீஸ் இருக்கட்டும், என்ன விஷயங்களா இருந்தாலும் நாங்க ஃபினான்ஷியலி இண்டிபெண்டா இருந்தால் அது வந்து எங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும் முன்னுக்கு போறதுக்கு. ஸோ இது வந்து அபெக்ஸ் ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு தான் சொல்லுவேன். இந்த வீக் நான் மில்லியனர் கிளப் மெம்பராகவும் மாஷாலான்னு செலக்ட் ஆயிருந்துச்சு. மிச்சம் சந்தோஷப்படுறேன். என் லீடர்ஸ் எல்லாருக்குமே மிச்சம் நான் தேங்க் பண்ணணும். ஃபிக்ரா சிஸ்டர், அஸ்மியா சிஸ்டர், அஸ்ரா சிஸ்டர், ஷான் எம்எஸ்ஸா எல்லாருக்குமே தேங்க் பண்ணணும். அதே மாதிரி என் டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஜஸாக்கல்லாஹு ஹைர். இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை யாருமே மிஸ் பண்ணிடவானம். கண்டினியூவா செஞ்சுட்டு போங்க. உங்களோட விடாமுயற்சிக்கான பலன் வந்து என்றைக்காவது கிடைக்கும். இந்த வாய்ப்பு தந்த எல்லாருக்கும் ஜஸாக்கல்லாஹு ஹைர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ அப்ரா சிஸ்டர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்க வந்து இன்னுமே இந்த பிசினஸ்ல நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும். அடுத்தது வந்து இவ்வளவு தான் டீம் மெம்பர்ஸ் எல்லாரையும் நான் திரும்பவும் விஷ் பண்ணி கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் ஆஃப் மை லீடர்ஸ். தேங்க்யூ. அடுத்த சிஸ்டர் தொடங்குவாங்க. ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்ரா சிஸ்டர். எங்களோட அப்ரா சிஸ்டர் இந்த வீக் வந்து நியூவா மில்லியனர் கிளப் ஒரு லீடரா ரெகக்னேஷன் ஆனேன். ஸோ மில்லியனர் கிளப் மெம்பர் என்ன சொன்னால் அவங்களோட டோட்டல் இன்கம் 3 லட்சம். ஸோ அப்ரா சிஸ்டரும் அவரோட டோட்டல் இன்கம் 3 லட்சம் earn பண்ணி ஒரு மில்லியனர் கிளப் மெம்பர் ஆனேன். ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆல். அடுத்தது வந்து ஷஸ்னா, உங்களோட டீம் மெம்பர்ஸ் விஷ் பண்ணுங்க. ஓகே சிஸ். ஹாய் எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது வரைக்கும் இன்கம் எடுத்த லீடர்ஸை நானும் விஷ் பண்ணி கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன் ஆல். இப்போ எங்களோட டீமுக்குள்ள போகலாம். இந்த வீக் வந்து 250 விஷ் பண்ணேன். இந்த வீக் வந்து 250 பாயிண்ட்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. நுஹா சிஸ்டர், கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் வந்து இன்கமுக்காக வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுங்க. அடுத்தது வந்து ஹசானா சிஸ்டர், கங்க்ராச்சுலேஷன் ஹசானா சிஸ்டர். இவங்களும் வந்து இந்த வீக் வந்து 250 பாயிண்ட்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறாங்க. அடுத்தது ஆயிஷா சிஸ்டர், இவங்களும் வந்து இந்த வீக் வந்து 250 பாயிண்ட்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் ஆயிஷா சிஸ்டர். அடுத்தது வந்து அஷ்பாக் அஹமத், இவரும் வந்து இந்த வீக் வந்து 250 பாயிண்ட்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாரு. கங்க்ராச்சுலேஷன் பிரதர். அடுத்தது வந்து ஃபஸ்னா சிஸ்டர், இவங்களும் வந்து இந்த வீக் வந்து 250 பாயிண்ட்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். அடுத்த ஸ்டெப் இன்கம்மை வந்து நீங்கள் எடுக்கணும்னு சொல்லி போட்டு நானும் விஷ் பண்ணி கொள்கிறேன். அடுத்தது வந்து சர்ஜானா சிஸ்டர், இவங்களும் வந்து இந்த வீக் 250 பாயிண்ட்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் சர்ஜானா சிஸ்டர்.
அடுத்தது வந்து சஃபிகா சிஸ்டர், இவங்களும் வந்து இந்த வீக் வந்து 250 பாயிண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் சஃபிகா சிஸ்டர். அடுத்து வந்து ஹாலிகா முனாஃப் சிஸ்டர், இவங்க வந்து இந்த வீக் வந்து 250 பாயிண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன். அடுத்தது வந்து அன்வரா சிஸ்டர் வந்து இந்த வீக் வந்து 250 பாயிண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் அன்வரா சிஸ்டர். அடுத்தது வந்து நுஸ்ரத் சிஸ்டர், இவங்களும் வந்து இந்த வீக் வந்து 250 போட்டு இவங்களோட ஷாப்பை வந்து ஆக்டிவ் பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் நுஸ்ரத் சிஸ்டர். அடுத்தது வந்து ஹனூனா சிஸ்டர், இவங்களும் வந்து இந்த வீக் வந்து 250 வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் ஹனூனா சிஸ்டர். ஓகே, எங்க டீம்ல வந்து இந்த வீக் வந்து இன்கம் எடுத்தவங்களை வந்து விஷ் பண்ணுவோம். இந்த வீக் வந்து ரிஃப்னா சிஸ்டர் வந்து இந்த வீக் 10,000 வந்து இன்கம் எடுத்துக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் ரிஃப்னா சிஸ்டர். அடுத்தது வந்து எங்களோட டீம்ல வந்து நாசிரா சிஸ்டர் வந்து இந்த வீக் வந்து ஃபர்ஸ்ட் இன்கம், அதாவது 10,000 இன்கம் வந்து ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. இவங்களை பத்தி சொல்லணும்னு சொன்னா, இவங்க ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட். இவங்க வந்து ஃபைனல் இயர் வந்து படிக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து மாஷா அல்லாண்டு இந்த பிஸ்னஸ் செய்யணும்னு வந்து ஒரு ஆர்வம் ஒன்று வந்து இருக்குது. மாஷா அல்லாண்டு இதை விட இன்னும் வந்து இன்கம் வந்து அதிகரிக்கணும்னு சொல்லி நானும் விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன் நாசிரா சிஸ்டர். அடுத்தது வந்து எங்களோட டீம்ல வந்து எல்மியா சிஸ்டர், இவங்க வந்து இந்த வீக் 10,000 இன்கம் வந்து ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. இவங்களோட டோட்டல் இன்கம் பார்த்தோன்னு சொன்னா 20,000. கங்க்ராச்சுலேஷன் எல்மியா சிஸ்டர். அடுத்து இந்த வீக் வந்து ரஸ்மினா சிஸ்டர், இவங்க வந்து 10,000 இன்கம் வந்து ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. இவங்களோட டோட்டல் இன்கம் பார்த்தோம்னு சொன்னா 20,000. கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். இன்னும் உங்களோட இன்கம் வந்து அதிகரிக்கணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். அடுத்தது வந்து ஹலீனா சிஸ்டர், இவங்களும் வந்து இந்த வீக் வந்து 10,000 இன்கம் வந்து ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. இவங்களோட டோட்டல் இன்கம் பார்த்தோம்னு சொன்னா 30,000. கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர், உங்களோட இன்கம் வந்து இன்னும் அதிகரிக்கணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். அடுத்தது வந்து ரிஷிலா சிஸ்டர், இவங்க வந்து இந்த வீக் வந்து 10,000 இன்கம் வந்து ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. இவங்களோட டோட்டல் இன்கம் பார்த்தோன்னு சொன்னா 30,000. கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர், இன்னும் உங்களோட இன்கம் அதிகரிக்கணும்னு சொல்லி போட்டு நானும் விஷ் பண்ணிக்கொள்றேன். அடுத்தது வந்து ஆரிஃபா சிஸ்டர், இவங்க வந்து இந்த வீக் வந்து 10,000 இன்கம் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களோட டோட்டல் இன்கம் பார்த்தோன்னு சொன்னா 90,000. கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர், இன்னும் உங்களோட இன்கம் வந்து அதிகரிக்கணும்னு சொல்லி நானும் துவா செய்கிறேன். அடுத்தது வந்து எங்களோட டீம்ல வந்து அஸ்னா சிஸ்டர் வந்து இந்த வீக் 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. இவங்களோட டோட்டல் இன்கம் பார்த்தோம்னு சொன்னா 1,40,000. கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர், இன்னும் உங்களோட இன்கம் வந்து அதிகரிக்கணும்னு சொல்லி நானும் விஷ் பண்ணிக்கொள்றேன். அடுத்தது வந்து சுல்ஃபியா சிஸ்டர், இவங்களும் வந்து இந்த வீக் 10,000 இன்கம் வந்து ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. இவங்களோட டோட்டல் இன்கம் பார்த்தோம்னு சொன்னா 2,30,000. இன்ஷா அல்லாஹ் இவங்க வந்து கூடிய சீக்கிரம் மில்லியனரி கிளப் மெம்பர் ஆகணும்னு சொல்லி நானும் விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். அடுத்தது வந்து ஃபர்வின் சிஸ்டர், இவங்களும் வந்து இந்த வீக் வந்து 10,000 இன்கம் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களோட டோட்டல் இன்கம் பார்த்தோம்னு சொன்னா 3,30,000. மாஷா அல்லாஹ், இன்னும் வந்து உங்களோட இன்கம் வந்து அதிகரிக்கணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். அடுத்தது வந்து ஷாஃபியா சிஸ்டர், இவங்க வந்து இந்த வீக் 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களோட டோட்டல் இன்கம் பார்த்தோம்னு சொன்னா 4,10,000. மாஷா அல்லாஹ், இன்னும் வந்து உங்களோட இன்கமும் அதிகரிக்கணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். அடுத்தது எங்களோட டீம்ல அஸ்கியா சிஸ்டர், இவங்க வந்து இந்த வீக் வந்து 10,000 இன்கம் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களோட டோட்டல் இன்கம் பார்த்தோம்னு சொன்னா 4,50,000. மாஷா அல்லாஹ், இவங்க வந்து இன்னும் இன்கம் வந்து எடுத்து இன்கம் எடுக்கணும்னு சொல்லி நானும் விஷ் பண்ணிக்கொள்றேன். அடுத்தது வந்து எங்களோட டீம்ல மீனா சிஸ்டர், இவங்க வந்து இந்த வீக் 20,000 இன்கம் எடுத்துக்கிறாங்க. இவங்களோட டோட்டல் இன்கம் பார்த்தோன்னு சொன்னா 1,70,000. மாஷா அல்லாஹ், இன்னும் வந்து உங்களோட இன்கம் அதிகரிக்கணும்னு சொல்லி நானும் விஷ் பண்ணிக்கொள்றேன். அடுத்தது வந்து சஸ்னா, இது என்னோட தான். நான் வந்து இந்த வீக் 20,000 இன்கம் எடுத்துக்கிறேன். இந்த டோட்டல் இன்கம் பாத்தீங்கன்னு சொன்னா 5,70,000. மாஷா அல்லாஹ்.
அடுத்து வந்து இந்த வீக்குக்குரிய பெஸ்ட் லீடர் ஆஃப் த வீக் வந்து சாஃபியா சிஸ்டருக்கு கிடைச்சிக்குது. கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். இன்னும் வந்து உங்களோட டீம்ல வந்து இன்கம் ஏர்னஸ் அதிகரிக்கணும்னு சொல்லி நானும் விஷ் பண்ணி கொள்றேன். ஓகே, இது வரைக்கும் வந்து எங்களுக்கு வந்து விஷ் பண்ண எல்லாருக்கும் வந்து ஜிசாக்கல்லாஹ் ஹை. ஓகே சிஸ்டர். ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் லீடர். உங்களோட டீம்லேயும் வந்து இன்கம் ஏர்ன் பண்ணின எல்லா லீடர்ஸையும் நான் விஷ் பண்ணிக்கொள்ளிய ஷஸ்னா. ஓகே, அடுத்தது முஷஃபிரா, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்தது நாங்க முஷஃபிராட டீம்ல அச்சீவ் பண்ண இன்கம் அச்சீவ் பண்ண லீடர்ஸை பார்க்கோம். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் வணக்கம், குட் ஈவினிங் டு ஆல். இந்த வீக் என்னோட டீமில் இன்கம் ஏர்ன் பண்ண இன்கம் ஏர்னர்ஸ் N250 கம்ப்ளீட் பண்ண லீடர்ஸை நாங்கள் பார்க்குவோம். ஃபஸ்ட்டுக்கு ரஷ்வா சிஸ்டர் இந்த வீக் வந்துட்டு 250 கம்ப்ளீட் பண்ணி அவங்களோட யூ ஷாப் ஆக்டிவ் பண்ணிருச்சு. கங்க்ராச்சுலேஷன் ரஷ்வா சிஸ்டர், நீங்களுமே குயிக்காக இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி உங்களையுமே நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்தது வந்துட்டு ஃபாத்திமா சிஸ்டர் இந்த வீக் 250 கம்ப்ளீட் பண்ணி அவங்களோட 2B ஷாப்பை ஆக்டிவ் பண்ணிருச்சு. கங்க்ராச்சுலேஷன் ஃபாத்திமா சிஸ்டர், நீங்களுமே குயிக்காக இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி நான் உங்களை விஷ் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்தது வந்துட்டு மஃபாசா சிஸ்டர், கங்க்ராச்சுலேஷன் மஃபாசா சிஸ்டர். இவ வந்துட்டு இந்த வீக் 250 கம்ப்ளீட் பண்ணி அவங்களோட யூ ஷாப் ஆக்டிவ் பண்ணிருச்சு. நீங்களுமே குயிக்காக இன்கம் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை விஷ் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்தது வந்துட்டு இஷாமா சிஸ்டர், கங்க்ராச்சுலேஷன் இஷாமா சிஸ்டர். இந்த வீக் வந்துட்டு இவங்க 250 கம்ப்ளீட் பண்ணி அவங்களோட 1A ஷாப்பை ஆக்டிவ் பண்ணிருச்சு. நீங்களுமே குயிக்காக இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி உங்களையுமே நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்தது வந்துட்டு ஃபஸ்ட்னா சிஸ்டர், கங்க்ராச்சுலேஷன் ஃபஸ்ட்னா சிஸ்டர். இவங்க வந்துட்டு இவங்களோட 250 பாயிண்ட் கம்ப்ளீட் பண்ணி இவங்களோட 4A ஷாப்பை ஆக்டிவ் பண்ணிருச்சு. கங்க்ராச்சுலேஷன் டியர், நீங்களுமே குயிக்காக இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்களை விஷ் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்தது வந்துட்டு ரஃபீகா சிஸ்டர், இவங்களுமே 250 பாயிண்ட் கம்ப்ளீட் பண்ணி இவங்களோட 2B ஷாப்பை ஆக்டிவ் பண்ணிருச்சு. கங்க்ராச்சுலேஷன் ரஃபீகா சிஸ்டர். அடுத்தது வந்துட்டு உம்மு ரஃபீகா சிஸ்டர், கங்க்ராச்சுலேஷன் உம்மு ரஃபீகா சிஸ்டர். இவங்களுமே இவங்களோட 250 பாயிண்ட்டை கம்ப்ளீட் பண்ணி இவங்களோட யூ ஷாப் ஆக்டிவ் பண்ணிருச்சு. கங்க்ராச்சுலேஷன் டியர், நீங்களுமே குயிக்காக இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி உங்களையுமே நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்தது வந்துட்டு ஜைனப் சிஸ்டர், இவங்களுமே 250 பாயிண்ட் கம்ப்ளீட் பண்ணி இவங்களோட 1A ஷாப்பை கம்ப்ளீட் பண்ணிருச்சு. கங்க்ராச்சுலேஷன் ஜைனப் சிஸ்டர், நீங்களுமே குயிக்காக இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களை நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்தது வந்துட்டு தஸ்மியா சிஸ்டர், கங்க்ராச்சுலேஷன் தஸ்மியா சிஸ்டர். இவங்க 250 பாயிண்ட்டை கம்ப்ளீட் பண்ணி இவங்களோட 2B ஷாப்பை ஆக்டிவ் பண்ணிருச்சு. கங்க்ராச்சுலேஷன் தஸ்மியா சிஸ்டர். அடுத்தது வந்துட்டு அம்மார் பிரதர், கங்க்ராச்சுலேஷன் அம்மார் பிரதர். இவர் வந்துட்டு இவரோட 250 பாயிண்ட்டை கம்ப்ளீட் பண்ணி இவரோட 1A ஷாப்பை ஆக்டிவ் பண்ணிருச்சு. கங்க்ராச்சுலேஷன் அம்மார் பிரதர். அடுத்தது வந்துட்டு ஆமினா சிஸ்டர், கங்க்ராச்சுலேஷன் ஆமினா சிஸ்டர். இவங்க வந்துட்டு இவங்க 250 பாயிண்ட்டை கம்ப்ளீட் பண்ணி இவங்களோட யூ ஷாப்பை ஆக்டிவ் பண்ணிருச்சு. கங்க்ராச்சுலேஷன் ஆமினா சிஸ்டர், நீங்களுமே குயிக்காக இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி உங்களையுமே நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, அடுத்தது வந்துட்டு ரஷீதா சிஸ்டர், கங்க்ராச்சுலேஷன் ரஷீதா சிஸ்டர். இவங்க வந்துட்டு 250 பாயிண்ட் கம்ப்ளீட் பண்ணி இவங்களோட யூ ஷாப் ஆக்டிவ் பண்ணிருச்சு. நீங்களுமே குயிக்காக இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி உங்களையுமே நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, அடுத்தது வந்துட்டு எங்கள் டீமில் இன்கம் ஏர்ன் பண்ண இன்கம் ஏர்னர்ஸை பார்க்குவோம். ஃபர்ஸ்ட் இன்கம் ஏர்ன் பண்ணிருக்கு தஸ்மியா சிஸ்டர், கங்க்ராச்சுலேஷன் தஸ்மியா சிஸ்டர். இவங்களை பற்றி சொல்லணும்னு பண்ணிச்சேன்னா இவங்க வந்துட்டு அஹலம்ட டீம் தான். இவங்க 250 கம்ப்ளீட் பண்ண முன்னைக்கே கம்பெனிக்கெல்லாம் போய்த்து கம்பெனிக்கு விசிட் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு ஆக்டிவான மெம்பர் என்று தான் சொல்லணும்.
இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இவங்க ஷேர் பண்ணி சொல்லியிருந்த தஸ்மியா சிஸ்டர் இருந்தால் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு நான் அன்மியூட் பண்ணி ஆப்ஷன் தரேன். தஸ்மியா சிஸ்டர். ஓகே தஸ்மியா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு அன்மியூட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் தரேன். ஓகே, அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண கஷ்டம் வந்து செக் புக்கில் போட்டிக்கு. ஓகே, நெக்ஸ்ட் டைம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் கேட்கோம். அடுத்தது வந்துட்டு நஜ்லா சிஸ்டர். இவங்களுமே இவங்களோட ஃபர்ஸ்ட் இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கி. கங்க்ராச்சுலேஷன் நஜ்லா சிஸ்டர். இவங்க வந்துட்டு அஷானா சிஸ்டரோட டீம் தான். இவங்களுமே இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிட்டு சொல்லியிருந்தேன். நஜ்லா சிஸ்டர் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு நான் அன்மியூட் பண்ணி ஆப்ஷன் தரேன். நஜ்லா சிஸ்டர். ஓகே, அவங்களும் மீட்டேந்து இல்லை போல். நாங்கள் நெக்ஸ்ட் பார்ப்போம். அடுத்தது வந்துட்டு ஃபஸ்மா சிஸ்டர். இவங்க இந்த வீக் இவங்களோட இன்கம் 10,000 ரூபா. இன் டோட்டலாக இவங்க எபெக்ஸோரால் 50,000 ரூபா இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கி. கங்க்ராச்சுலேஷன் ஃபஸ்மா சிஸ்டர். நீங்களுமே குயிக்காக 1 lakh இன்கம் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை விஷ் பண்ணிக்கொள்ளியேன். அடுத்தது வந்துட்டு அஃப்ரோ சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் அஃப்ரோ சிஸ்டர். இவங்களோட இந்த வீக் இன்கம் 10,000 ரூபா. என் டோட்டலாக இவங்க எபெக்ஸோரால் 80,000 ரூபா இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கி. கங்க்ராச்சுலேஷன் அஃப்ரோ சிஸ்டர். நீங்கள் குயிக்காக மில்லியனர்ஸ் கிளப் மெம்பராக வரணும்னு சொல்லிட்டு நான் உங்களை விஷ் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்தது வந்துட்டு ஜெஸ்லி சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் ஜெஸ்லி சிஸ்டர். இந்த வீக் இவங்களோட இன்கம் 10,000 ரூபா. டோட்டலாக இவங்க எபெக்ஸோரால் 70,000 ரூபா இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கி. கங்க்ராச்சுலேஷன் டியர். அண்ட் அடுத்தது வந்துட்டு ஃபெரோசா சிஸ்டர். இவங்க வந்துட்டு அஹ்லம்ட டீம் தான். இந்த வீக் இவங்க 10,000 ரூபா இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கி. என் டோட்டல் இவங்க 60,000 ரூபா இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கி. கங்க்ராச்சுலேஷன் ஃபெரோசா சிஸ்டர். நீங்களுமே குயிக்காக மில்லியனர்ஸ் கிளப் மெம்பராக வரணும்னு சொல்லிட்டு நானும் உங்களை விஷ் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்தது வந்துட்டு அஷானா சிஸ்டர். இவ ஒரு மில்லியனர்ஸ் கிளப் மெம்பர். இவர் இந்த வீக் இன்கம் 10,000 ரூபா. டோட்டலாக இவ எபெக்ஸோரால் 3,60,000 ரூபா இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கி. கங்க்ராச்சுலேஷன் அஷானா சிஸ்டர். ஓகே, அடுத்தது வந்துட்டு அஹ்லம். இவர் இந்த வீக் இன்கம் 10,000 ரூபா. டோட்டலாக இவ எபெக்ஸோரால் இவங்க வந்துட்டு எபெக்ஸோரால் 11,30,000 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கி. கங்க்ராச்சுலேஷன் அஹ்லம். அடுத்தது வந்துட்டு ஹஸ்பினா. இவவுமே என்ற ஒரு மில்லியனர்ஸ் கிளப் மெம்பர். இந்த வீக் இவரோட இன்கம் 40,000 ரூபா. டோட்டலாக இவ எபெக்ஸோரால் 14,70,000 ரூபா இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கி. கங்க்ராச்சுலேஷன் டியர். ஓகே, எந்த டீம் இவ்வளோ தான் மிஸ்டர் அத்தா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் லீடர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் முஷஃபிரா. உங்களோட டீம்லேயும் இன்கம் அச்சீவ் பண்ண எல்லா லீடர்ஸையும் நானும் மனதால விஷ் பண்ணிக்கொள்ளிய. இன்னும் இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி. அடுத்தது பாக்ய சிஸ்டர். ஹேண்ட் ரைஸ் பண்ணினா உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் தான். பாக்ய சிஸ்டர்.
ஓகே, அடுத்தது வந்து பாக்ய சிஸ்டர் டீம்ல வந்து இந்த வீக் இன்கம் அச்சீவ் பண்ணவங்களை நாங்க பார்ப்போம். அவங்க வந்து கவரேஜ் இஷ்யூஸ். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து அஸ்கியா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அஸ்கியா. அஸ்கியாட இந்த வீக் இன்கம் வந்து 10,000, டோட்டல் இன்கம் 4,80,000. ஸோ அஸ்கியா சிஸ்டரை பத்தி சொல்லணும் மனுஷன் அவ ஒரு மில்லியனர் கிளப் லீடர். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் அஸ்கியா. அதே மாதிரி நீங்க இன்னும் இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்ளிய. ஓகே, அடுத்தது சரண்யா. கங்க்ராச்சுலேஷன் சரண்யா. சரண்யா இந்த வீக் இன்கம் வந்து 10,000, அவரோட டோட்டல் இன்கம் 70,000. கங்க்ராச்சுலேஷன் சரண்யா. இதே மாதிரி நீங்க ஒவ்வொரு வீக்கும் இன்கம் ஏர்ன் பண்ணணும், நிறைய உங்களோட டீம்ல இன்கம் ஏர்னஸ் வரணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கிறேன். ஓகே, பாக்ய சிஸ்டர் டீம்ல வந்து இந்த 2 பேரும் தான் இன்கம் ஏர்னஸ். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே, நாங்க இப்ப இவ்வளவு நேரமும் பார்த்தது வந்து இப்ப கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவராக இந்த வீக், அதாவது வந்து சஃபா சிஸ்டர் டீம்ல ஓவராலா இன்கம் ஏர்ன் பண்ண எல்லா லீடர்ஸையும் தான் நாங்க பார்த்தேன். சஃபா சிஸ்டர் ஏரியால வந்து பவர் கட். ஸோ அதால வந்து அவருக்கு வந்து மீட்டிங்ல ஜாயின் ஆகிக்கொள்ள இல்லாத சுச்சுவேஷன். ஸோ அதால வந்து சாரி லீடர்ஸ், நாங்க வந்து போன வீக்ல இருந்து ஒரு கேம் ஒன்று மாதிரி ஒரு நல்ல ஒரு சுவாரஸ்யமான ஒரு செஷன் ஒன்று அறிமுகப்படுத்தினேன். அதாவது வந்து எங்களோட செஷனை ஃபுல்லா கேட்டு முடிஞ்சதுக்கு பிறகு நாங்க ஒரு கேள்விகள் கேட்போம். நம்ம 3 இல்லாட்டி 5 கேள்விகள் கேட்டு அதுக்கு சரியான பதிலளிச்சு அதிர்ஷ்டசாலிகளுக்கு நாங்க வந்து பெருமதியான ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்கி அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி லாஸ்ட் வீக் வந்து நஸ்ரீன் என்று சொல்லி 2 பேர், இன்னும் ஒருத்தர் என்ன பேர் நினைவில்லை, அப்படி ஆட்கள் குவாலிஃபைட் ஆயிருந்து அவங்களுக்கான கிஃப்ட்டுகளும் போயிட்டு சேர்ந்து நீங்க குரூப்புகள்ல போட்டோஸ் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீக்கும் அந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் சஃபா சிஸ்டர் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். பட் அவருக்கு ஜாயின் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் அமையல. ஸோ அகெயின் சாரி ஃபார் தட். ஸோ மன்னிச்சுக்கோங்க. தவிர்க்க முடியாத சூழ்நிலையின் காரணமாக அது இந்த வீக் நடக்கல. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து கட்டாயம் அந்த செஷன் நடக்கும். ஸோ கேள்விகள் கேட்கப்படும். ஸோ இந்த வந்து செஷனை நாங்கள் இதோட முடிச்சுக்கொள்ளும். ஸோ இந்த வீக் வந்து அச்சீவ் பண்ண இல்லை லீட். ஓ ரிஸ்வானா சிஸ்டர் இருக்கிறாங்க போல. ஓகே, ஓ அவட தான் சிஸ்டர். சொன்னேன். ஓகே, நீங்க அப்ப ஸ்டெல் ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. இந்த வீக் வந்து இன்கம் ஏர்ன் பண்ண எல்லா லீடர்ஸ்க்கும், அதே மாதிரி வந்து அவங்களோட ஷொப்களை ஆக்டிவ் பண்ண லீடர்ஸ் எல்லாருக்கும் வந்து நான் விஷ் பண்ணி கொள்றேன். அதே மாதிரி வந்து எந்த டீம்லயும் மாஷா அல்லாண்டு 250 கம்ப்ளீட் பண்ணி ஷொப்கள் ஆக்டிவ் பண்ணிக்கிறாங்க. அதே நேரம் வந்து இன்கம் எடுத்துக்கிறாங்க, நியூவா இன்கம் எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி மாஷா அல்லாண்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களையும் விஷ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து எந்த டீம்ல வந்து அவங்களோட 1A ஷாப் ஆல்ரெடி 250 கம்ப்ளீட் பண்ணி ஷாப் ஆக்டிவ் பண்ணிட்டு அவங்களோட 1A ஷாப் ஆக்டிவ் பண்ணிக்கிறாங்க. ஜனீரா சிஸ்டர், மாஷா அல்லாஹ், கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். நெக்ஸ்ட் வீக் வந்து நீங்க இன்கம் எடுத்த போஸ்ட் இதுல ஷேர் பண்ணி நான் உங்களை விஷ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு நீங்களும் ட்ரை பண்ணணும். கங்க்ராச்சுலேஷன். அடுத்தது வந்து சஃப்னா சிஸ்டர். சஃப்னா சிஸ்டர் மாஷா அல்லான்னு அவங்களோட ஷாப்பை ஆக்டிவ் பண்ணிக்கிறாங்க இந்த வீக். இன்ஷா அல்லாஹ் இதுக்கு பிறகு அவங்களோட சேலரிக்கான அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைப்பாங்க. அதுக்கான முயற்சி எடுங்க. அடுத்தது வந்து இந்த வீக் என்ன டீம்ல 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க ரஃப்னா சிஸ்டர். அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 1,50,000. மாஷா அல்லான்னு நல்ல ஒரு பெஸ்டான லீடர். அவங்களுக்கு கீழே பெரிய ஒரு டீமே இருக்குது. அவங்க வந்து டீமுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்துட்டு அதே நேரம் அவங்களோட ஃபெமிலியையும் பார்த்துட்டு படிச்சுட்டு அதோட புள்ளையும் உண்டிக்குது, புள்ளையும் பார்த்துட்டு தான் இந்த ஒர்க்கை செஞ்சுட்டு வராங்க. அவங்களுக்கு இதுக்குன்ட்டு ஒரு டைம் கொடுத்து ஒர்க் பண்றதுக்கு இன்னும் டைம் ஒன்றும் கிடைக்கல. அவங்க பார்ட் டைமா ஒர்க் பண்ணி மாஷா அல்லாஹ் ஒவ்வொரு வீக்கும் 10,000 எடுத்துட்டு வராங்க. இனிமே இதுக்குன்ட்டு டைம் கொடுப்பேன் சிஸ்டர். எனக்கு இதுல இன்கம் கூட்டிக் கொள்ளணும்னு சொல்லிக்குதா. உங்களோட ஆசை, உங்களோட கனவு எல்லாம் நிறைவேறணும். வாழ்த்துக்கள் ரப்னா சிஸ்டர். அடுத்தது ஹப்சா அக்பர் ஷா. வாழ்த்துக்கள் சிஸ்டர். அவங்க இந்த வீக் தான் ஃபர்ஸ்ட் இன்கம் எடுத்துக்கிறாங்க மாஷா அல்லாஹ்.
ஒவ்வொரு வீக்கும் தொடர்ந்து 10,000 இன்கம் earn பண்ணி அடுத்தடுத்த ஷாப்களை ஆக்டிவ் பண்ணி உங்களோட இன்கம் வந்து கூட்டிக் கொள்ளணும்னு நான் உங்களை விஷ் பண்றேன். அடுத்தது இந்த வீக் ஃபர்ஸ்ட் இன்கம் எடுத்திருக்கிறாங்க ஷாஹிதா சிஸ்டர். வாழ்த்துக்கள் சிஸ்டர், மாஷா அல்லாண்டு. இந்த வீக் உங்களுக்கு அபெக்ஸோரால இருந்த ஒரு இன்கம் வர ஆரம்பிச்சிக்குது. உங்களோட சொந்த முயற்சியில சொந்த வருமானம்னு சொல்லி ஒரு வருமானம் அபெக்ஸோரா மூலமா வர ஆரம்பிச்சிக்குது. இதை வந்து நீங்க தொடர்ந்து earn பண்ணணும்னும் உங்களோட இன்கமை கூட்டிக் கொள்றதுக்கான அடுத்த ஸ்டெப் உங்களோட லீடர்ஸ்மார் மூலம் நீங்க தெரிஞ்சுக்கிண்டு அடுத்த வாரங்கள்ல வந்து உங்களோட இன்கமை கூட்டிக் கொள்ளணும்னும் உங்களை விஷ் பண்ணி கொள்றேன். அடுத்தது இந்த வீக் வந்து 10,000 இன்கம் earn பண்ணிக்கிறாங்க சமீமா சிஸ்டர். இன்ஷா அல்லா நெக்ஸ்ட் வீக் அல்லது அதுக்கு அடுத்த வீக் வந்து அவங்களோட டோட்டல் இன்கம் ஷேர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சமீமா சிஸ்டர் பெஸ்டான லீடர், மாஷா அல்லாண்டு. நிறைய மெத்தட்ல வந்து ரெக்ரூட்மெண்ட் தேடுறாங்க. இப்ப ரெக்ரூட்மெண்ட் நாங்க ஜூம் செஷன் செய்யறதானே ரெக்ரூட்மெண்ட் ஐடியாஸ்னு சொல்லி அதையும் பார்த்து அதை விட மேலதிகமா நான் அவங்ககிட்ட படிச்ச விஷயங்கள் நிறையவே இருக்குது. அப்படி ஒரு நல்ல ஆக்டிவான லீடர்ஸ் குட்டி 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 மீட்டிங்கள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அவங்கள சுத்தி இருக்கிற எல்லா ஏரியாலையும் ஆஃப்லைன் செஷன் செய்யறாங்க. மாஷா அல்லாண்டு இவங்களை பாராட்டவே வேணும். இவங்களுக்கு ஒரு ரூட்டை போட்டு வச்சுட்டு அதுல சும்மா ஃப்ரீயா பயணிக்கிறாங்க. அப்படி ஒரு பெஸ்டான லீடர். அவங்களுக்கு ஒரு டீம் உருவாக்கி அவங்களோட டீம் மெம்பர்ஸ்க்கு வந்து ஒரு சாம்ராஜ்யத்தையே கட்டி எழுப்பி மாஷா அல்லாண்டு அவங்களோட டீம் மெம்பர்ஸ் எனக்கிட்ட டவுட் கேட்க வராத அளவுக்கு அவங்களோட டீமை கொண்டு போயிட்டு இருக்கிற ஒரு பெஸ்டான லீடர் தான். ஏண்ட ஆசை கூடிய சீக்கிரம் இவ வந்து மில்லியன் கிளப் மெம்பர்ஸ் தான் மெம்பருக்குள்ள வந்து என்டர் ஆகணும். வாழ்த்துக்கள் சமீமா சிஸ்டர். உங்களோட இன்கம் வந்து அடுத்தடுத்த வீக்ல வந்து இன்னும் 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 கூடுதலான இன்கம் நீங்க எடுக்கணும்னு சொல்லி நான் உங்களை விஷ் பண்றேன். வாய்ப்பு தந்ததுக்கு ஜஸாக்கல்லா ஹைரா. ஓகே, ரிஸ்வானா சிஸ்டரோட டீம் மெம்பர்ஸையும் நான் விஷ் பண்ணி கொள்ளைய கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆல் லீடர். ஓகே, நான் இதோட மீட்டிங் இன் பண்ணோம். இவ்வளவு நேரம் மீட்டில் இருந்த எல்லா லீடர்ஸுக்கும் எல்லா நியூ மெம்பர்ஸுக்கும் எல்லா பர்சனுக்கும் நான் வந்து விஷ் பண்ணி கொள்ளைய. அதே மாதிரி நீங்களும் இதுல இந்த வீக் இன்கம் ஏர்ன் பண்ணலாட்டி நீங்களும் இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி ஸோ நாங்கள் இதோட செஷனை இன் பண்ணுவோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீக் இதை மாதிரி ஒரு செஷன்ல மீட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ.